ஹலோ மை டியர் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாவின் குரல். நான் உங்கள் நிலா. கடைசியா அனன்யா அவளுடைய ஆக்சிடென்ட்டை பத்தி அவளோட அக்காங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தா. இனி அடுத்து என்ன நடந்துச்சு பார்க்கலாமா? கண்ணை மூடி கதையை கேளுங்க. அக்கா, சொல்லுங்க, ஏன் ரெண்டு பேருமே இப்படி அமைதியா இருக்கீங்க அப்படின்னு அனன்யா கேட்க, அப்போதான் அர்ச்சனா வாயை திறந்து பேசுறா. அனன்யா, நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. உடனே இதை பத்தி நம்ம பேச வேணாம். நீ முதல்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அர்ச்சனாவும் ஆராதனாவும் அர்ச்சனாவோட ரூமுக்கு போய் பேசிக்கிறாங்க. என்ன அர்ச்சனாக்கா, அவளுடைய ஆக்சிடென்ட்டை பத்தி கேட்குறா. இதுக்கு நம்ம என்னக்கா அவளுக்கு பதில் சொல்றது? ஆரா, என்ன ஆனாலும் சரி, இந்த தடவை அனன்யா அப்பாவை மீறி எதுவுமே செய்ய விடக்கூடாது. நாம ரெண்டு பேரும் தான் இதுக்கு முழு பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அதுதான் கரெக்டுன்னு ஆராதனாவுக்கும் தோணுச்சு. கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 நாளா எல்லாருமே அனன்யாவுடைய ஹெல்த் மேலதான் ரொம்பவே கவனமா இருந்தாங்க. அது ஒரு அழகான சண்டே. அக்கா அம்மா எல்லாருமே கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அனன்யா அவளுடைய மாமா ரெண்டு பேரோட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தா. என்ன ஒரு அதிசயம்! அனன்யா மேடம், நீங்க நியூஸ் சேனல் பாக்குறீங்க அப்படின்னு ராஜசேகர் கேட்டாரு. மாமா, நானும் கொஞ்சம் நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அப்பதான் ஒரு ஹெட்லைன் நியூஸ். இந்த வருடம் சிறந்த தொழிலதிபர் மற்றும் சிறந்த தொழில் நிறுவனம்னு விருது சக்கரவர்த்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கிடைச்சிருக்கு. இந்த நியூஸ் எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்துச்சு. ரொம்ப டென்ஷனா வீட்டுக்குள்ள வந்த சிதம்பரநாதன் கூட டிவியில வர்ற இந்த நியூஸை பார்த்த உடனே டிவியை அடிச்சு உடைச்சிட்டாரு. அப்பா அப்படின்னு அனன்யா கத்துனா. போச்சு, எல்லாம் போச்சு. நான் தான் சொன்னனே அனன்யா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சக்கரவர்த்தி தான். இத்தனை வருஷமா திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர் அசோசியேஷனோட தலைவரா இருந்த, ஆனா இப்போ அந்த சின்ன பையன் என்ன தோக்கடிச்சு தலைவராகிட்டான் அப்படின்னு சத்தமா கத்துனாரு. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? யாரு தலைவரானாங்க அப்படின்னு ராஜசேகர் ஒரு கேள்வி கேட்டாரு. வேற யாரு, அந்த சக்கரவர்த்தி தான். ஆரியன் சக்கரவர்த்தி. திருப்பூர்ல நமக்கு சொந்தமா இருக்க அந்த ரெண்டு கம்பெனியோடைய யூனிட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமையில வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்ல சொல்ல அவரு நெஞ்சு பிடிச்சிட்டு நெஞ்சு வலியால கீழே விழுந்துட்டாரு. அவ்வளோதான். அவரை எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க. ஹார்ட் அட்டாக் இந்த முறை கொஞ்சம் சிவியரா வந்திருக்கு. டாக்டர் சொல்றதை கேட்ட 3 மகள்களுமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அர்ச்சனாவும் ஆராதனாவும் அவங்களுடைய கோவத்தை ஆரியன் மேலதான் காமிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. எல்லாமே அந்த ஆரியனாலதான். அம்மா, நம்மளோட ஒவ்வொரு பிசினஸையும் அழிச்சிட்டு வரான். அதை நினைச்சு நினைச்சு அப்பா இப்படி ஆகிட்டாரு. இப்படி அவனுக்கு நம்ம மேல என்னம்மா கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா ரொம்ப அழுதா. உன்னோட அப்பா பிசினஸ் எல்லாம் நேர்மையா பண்ணுனா அவருக்கு எதுக்கு இந்த நிலைமை வரப்போகுது? இதுல பழி சம்பந்தமே இல்லாத ஆரியன் மேல. கடவுளே, இவங்க யாரையுமே திருத்த முடியாதா அப்படின்னு ரவிக்குமார் அவரோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு. நடக்கிற எல்லா விஷயத்திலயுமே ஆரியன் பேர் தான் அடி வாங்குது. இது எல்லாமே பார்த்துட்டு இருக்க அனன்யாவுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுது. அந்த ஆரியன் சக்கரவர்த்திய சும்மா விடக்கூடாதுன்னு. மயக்கம் தெளிஞ்சதும் சிதம்பரநாதனை பார்க்க 3 மகள்களுமே அவர் இருக்க அந்த ரூமுக்குள்ள போனாங்க. அப்பா, ஏன்பா இப்படி? ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? நீங்க இல்லைன்னா நாங்க என்னப்பா பண்ணுவோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அங்க இருக்க மத்த 2 பேருமே சிதம்பரநாதனை கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கண்கொள்ளா காட்சிய வெளியே நின்று பாக்குறாங்க மாமியாரும் மருமகன்களும். அத்தை, நீங்க ஏன் வெளியவே நின்னுட்டீங்கன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது அப்படின்னு ரவி சொன்னாரு. மாப்பிள்ளைகளா, உங்க மாமா நடிப்பு முன்னாடி அந்த சிவாஜியே தோத்துருவாரு போல இருக்கு. அப்போ ஹார்ட் அட்டாக் உண்மையா இல்லையா அத்தை? இது ராஜாவோட கேள்வியா இருந்துச்சு. இத்தனை வருஷம் அவரோட இருக்கேன். எது உண்மை எது பொய்ன்னு கூடவா எனக்கு தெரியாது. ஆனா ஏன் இப்படி பண்றாருன்னு தான் எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு வைத்தீஸ்வரி சொன்னாங்க. இப்போ நாதன் ரூம்குள்ள போகலாமா? சிதம்பரநாதன் அவருடைய 3 மகள்களையுமே பார்த்து, என்னால தாங்க முடியலம்மா. என் கண்ணு முன்னாடியே எல்லாமே பறி போகுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கட்டின இந்த சாம்ராஜ்யம் இப்ப என்னோட கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போகுது.
அப்படின்னு சொல்லிட்டு கண்ல கண்ணீர் விட்டதும் அனன்யாவால தாங்கவே முடியல. அடுத்து அனன்யா இந்த ஹாஸ்பிட்டல் கேன்டீன்ல ராஜசேகர் ரவிக்குமார் கூட பேசுறதுக்காக கூப்பிட்டு. அனன்யா, உன்னோட கவலை புரியுது. மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கவலைப்படாத. அதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல. ரவி மாமா, எனக்கு தெரியும். அப்பா கூடிய சீக்கிரமா சரியாகிடுவாரு. ஆனா திருப்பூர் கம்பெனில என்ன நடக்குது? ஏன் நாம யூனிட்டை க்ளோஸ் பண்ண போறோம்? அனன்யாவுடைய குரல்ல வருத்தம் தெரிஞ்சுச்சு. பொதுவா கம்பெனிய ஒரு பையர்ஸ் தான் ஏமாத்துவாங்க. ஆனா அவங்களையும் உங்க அப்பா ஏமாத்துனா சும்மா இருப்பாங்களா என்ன? அப்படின்னு ரவிக்குமார் அவனோட மனசுக்குள்ள நினைச்சிட்டான். அனன்யா, திருப்பூர்ல இருக்க கம்பெனிஸ்க்கு இப்ப எந்த ஆர்டர்ஸும் வர்றதில்ல. அதுதான் ப்ராப்ளம். அதனால நம்மளால யாருக்குமே சம்பளம் கொடுக்க முடியல. கம்பெனியை மெயின்டைன் பண்ண கூட முடியல. ஆனா ராஜா மாமா, ஏன் ஆர்டர்ஸ் வர்றதில்ல அப்படின்னு ராஜசேகரை பார்த்து அனன்யா கேள்வி கேட்டான். அது எங்களுக்கும் புரியல. வெளிநாட்டுல இருந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம கம்பெனிக்கு மட்டும் ஆர்டர்ஸ் வர்றதில்ல. நம்ம டிசைன்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ்னு எல்லாமே மிஸ்டேக்கா சொல்றாங்க. அண்டு கோயம்புத்தூர் பிஸ்னஸை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு நேரம் கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி இப்போ எதுவுமே இல்லை அனன்யா. கிளைண்ட்ஸ் குவாலிட்டியை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ராஜசேகர் சொன்னாரு. இதுதான் ப்ராப்ளமா மாமா? ஆமா அனன்யா, இது மெயின் ப்ராப்ளம்ஸ். அதோட காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ இருக்க நிலவரப்படி சக்கரவர்த்தி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு தான் அதிக அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கான ஆர்டர்ஸ் போகுது அப்படின்னு ரவியும் அவருக்கு தெரிஞ்சதை சொன்னாரு. இவங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் அனன்யா ரொம்ப டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். சிதம்பரநாதன் ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அனன்யா இந்த 4 நாளுமே ஒரு தீவிரமான யோசனையில இருந்தா. அவளோட ரூம்ல ஏதோ சில பேப்பர்களை வச்சு ரொம்ப ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு சொல்லலாம். ஒரு வழியா அன்னைக்குதான் சிதம்பரநாதன் டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. 4 நாளா அக்கா தங்கச்சிங்க 3 பேருமே ஏதோ ஒரு கப்பல் கவுந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா இப்போ அப்பா வீட்டுக்கு வர சந்தோஷம் சூரியனோட ஒளி கதிர்களை விட ரொம்ப பிரகாசமா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பில் கட்ட போன ரவி அப்புறம் ராஜசேகர் கிட்ட பேச வந்தா அனன்யா. மாமா, நாளையில இருந்து இனி திருப்பூர் டெக்ஸ்டைல் கம்பெனிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அனன்யா, இந்த கம்பெனியோட ஒரு யூனிட்ல சக்கரவர்த்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரியும். என்னோட அப்பாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த சக்கரவர்த்தியை நான் சும்மா விட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். என்ன ராஜா, அனன்யா இவங்க காதல் கதைய முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. இல்ல ரவி, அவ தலைகீழா ஆரம்பிக்க போறான்னு நினைக்கிறேன். முதல்ல மோதல், அப்புறம் காதல். சரி, என்ன நடக்குதுன்னு நாமளும் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ராஜசேகர் சொன்னாரு. அடுத்து என்ன நடக்கும்? அனன்யா நினைக்கிற மாதிரி கம்பெனியை மீட்டெடுப்பாளா? ஆரியன் சக்கரவர்த்தியை பத்தி அவ அப்படி என்னதான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறா? தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாவின் குரல். நான் உங்கள் நிலா.